ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயந்தான். ஆண்களை பாராட்டுவோம். ஆண்கள்கிட்ட ஒரு சிறந்த குணம் இருக்குங்க. அது கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கு எதிரி பெண் தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண். ஒரு பெண் தன்னை விட ஒரு பெஸ்ட்டாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துட்டாள்னா அடுத்த பெண்ணுக்கு பிடிப்பது கிடையாது. தனக்கு ஈக்குவலான ஏஜில் உள்ள ஒரு பெண்ணு ஏதாவது ஒரு பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை செய்துட்டா, பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா அப்படின்னா அதே ஈக்குவல் ஏஜில் இருக்கிற பெண்ணுக்கு பொறாமை வருது. ஐயோ, நம்மளால் முடியலையே, அவங்க செய்கிறாங்களே, நம்மளால் இது செய்ய முடியலையே, அவங்க இது செய்கிறாங்களே, நம்மளால் இது தொடங்க முடியலையே, அவங்க தொடங்குறாங்களே, அது எப்படி? ஆனால் கூடவே இருப்பாங்க, கூடவே இருந்து பேசுவாங்க, நம்மக்கிட்ட எல்லாமே பேசுவாங்க, எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளே அந்த பொறாமை குணம் இருக்குது. தன்னை விட பெஸ்ட்டாக அவங்க கொடுக்குறாங்களே, நம்மளால் கொடுக்க முடியலையே. அந்த மாதிரி பொறாமை குணம் படைத்தவர்கள் பெண்கள் முன்னேறவே விட மாட்டாங்க. பெண்கள் தனக்கு ஈக்குவலாக ஏஜில் உள்ள பெண்கள் இத்தனைக்கு கூடவே இருப்பாங்க, கூடவே போவாங்க, கூடவே பேசுவாங்க, நல்லது கெட்டதெல்லாம் பகிர்ந்து கொள்வாங்க. ஆனாலும் அவங்க ஒரு பெஸ்ட்டாக ஏதாவது ஒன்று செய்துட்டு தனக்கு மேலே ஒரு படி மேலே போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு பொறுக்காது. ஆக பெண்கள் எதிரி. பொறாமை குணம், கலகம் ஊட்டுறது, இங்கே இருக்கிறது ஏற்கனவே அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது, போட்டு கொடுக்குறது, இதெல்லாம் பெண்கள்கிட்ட நிறைஞ்சிருக்கு. என்னங்க, பெண்களாக இருந்து நீங்களே பேசுகிறீங்களே, உண்மைதாங்க. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தது உண்மையை சொல்வதுக்கு என்றைக்குமே பயப்படக்கூடாது. ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாதுங்க. ஆண்கள் ஒரு விஷயத்தை தொடங்குறாங்கன்னா மற்ற ஆண்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பொறாமை இருப்பது கிடையாது, அவங்கக்கிட்ட போட்டு கொடுக்குற குணம் இருப்பது கிடையாது. சில ஆண்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பல ஆண்கள் ஒத்துழைக்கிறாங்க. ஒரு ஆண் ஒரு விஷயத்தை தொடங்குறான், ஒரு பிஸ்னஸை தொடங்குறான், ஒரு ஏதாவது ஒரு செயலை தொடங்குறான்னா எல்லா ஆண்களும் அவனுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. ப்ரோ, நீங்கள் செய்யுங்க ப்ரோ, பார்த்துக்கலாம், சக்ஸஸ் ஆவீங்க, ஆல் த பெஸ்ட், வாழ்த்துக்கள், நீங்கள் நல்லா பண்ணுங்க, நல்லா செய்யுங்க அப்படின்னு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. யூடியூப்லேயே பார்த்துருக்கேன். யூடியூப்லேயே ஒரு பொண்ணு நல்லா ஒரு பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கொடுத்துட்டேன்னா அடுத்த பெண்களுக்கு பிடிப்பது கிடையாது, வச்சு பார்க்க மாட்டேன்றாங்க. தனக்கு ஈக்குவல் ஏஜ் எப்படி அவங்களால முடியுது, நம்மளால முடியலையே. பொறாமை. நான் சொல்கிறேங்க, நம்மளால முடியுதோ, நம்மளது வளருதோ இல்லையோ, மற்ற சேனலில் வளரணும்னு நினைங்க, உங்கள் சேனல் தானாக வளரும். அதை விட்டுட்டு இவங்க சேனலை எப்படி முடக்கலாம், இவங்களை எப்படி ட்விஸ்ட் பண்ணலாம், ஏன் வந்து கேட்குறது, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பசங்க இருக்காங்க, என்ன வயசு, பசங்களை வச்சு அவங்களுடைய வயசை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது. பண்ணிட்டா அப்போ இந்த வயசில் நீங்கள் இதை பண்ணுறீங்களே சரியா அப்படின்னு கேட்குறது. முகத்தை பார்த்து ஆக்டிவிட்டி பாஸ்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்குறது. நமக்கு இத்தனை குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளோ பெரிய குழந்தைங்களா, அப்போ உங்களுக்கு இவ்வளோ வயசு ஆகுதா, இவ்வளோ வயசில் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களா, என்ன பண்ணா என்னான்னு கேட்குறேன். இது யார் கேட்குது? பெண்கள் தான் கேட்குறாங்க.